ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஹோப் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் வீக் எனக்கு ஒரு கண்ணில் ஒரு சின்ன பிரச்சனைனால லாஸ்ட் வீக் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உடம்பு சரியில்லாத ஒரு வாரமாகவே போயிடுச்சுங்க. வீட்டில் நமக்கு உடம்பு சரியில்லைனா வீடோட நிலமை எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லைங்களா? எங்கள் வீடும் பார்த்தீங்கன்னா அதே ஒரு நிலமையில தாங்க இருந்தது. சச்ச மெஸ் அப்படின்னு சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பொருள் இறஞ்சி கிடந்தது. க்ளீன் பண்ண முடியல. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் ரெஸ்ட்லேயே இருந்தனால பசங்க தான் வீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ கொஞ்சம் தெம்பானோன்னா வீட்டை நான் க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். டீப் க்ளீன் பண்ணியே ஆகணுன்ற சுச்சுவேஷன் இருந்தால் கூட அதை இப்போது நம்ம செய்ய முடியாது. பட் ஏன்னா வந்து ஹெல்த் இன்னுமே இம்ப்ரூவ் ஆகலை. ஸோ தட் ஓரளவுக்கு வந்து வீட்டை க்ளீன் பண்ணுறது, அதாவது ஒட்டை அடிக்கிறது, வீட்டை பெருக்கிறது, கொஞ்சம் துடைக்கிறதுன்னு நான் வந்து நீட் பண்ணிட்டேன். ஸோ தட் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்தது. என்றைக்குமே பார்த்திங்கன்னா ஒரே வேலையை ஒரே நாளில் செஞ்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாகிடும். வேலையை கொஞ்சம் பிரித்து வச்சுக்கிட்டோன்னா நமக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. மீஷோலேருந்து ஒரு பொருள் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து ரொம்ப நாளாக என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது. ஒவ்வொரு தடவையும் இதை வந்து நான் வந்து ஒரு விஷ் லிஸ்ட்டில் வச்சுருந்தேன். சரி எப்போ வாங்கலான்ற ஐடியா இருந்துகிட்டே இருந்தது. அதோட நேரம் வந்து இப்போ வந்துடுச்சு. ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து செராமிக் ஐட்டம்ஸை வந்து கலெக்ஷன் பிடிக்கும். எங்கே போனாலுமே ஒரு செராமிக் ஐட்டம் பார்த்தோன்னா அது என்னோடய பட்ஜெட்குள்ளே இருந்ததுன்னா வாங்கிப்பேன். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட்டில் வந்து நல்ல ஒரு பிளாக் அவுட்லைன் இருக்கிற மாதிரி ஒரு செராமிக் பிளேட்டும் சாசருங்க. இது எல்லாருமே ஆல்மோஸ்ட் மீஷோவில் செக் பண்ணிங்கன்னா இருக்கும். ஐ திங்க் இது வந்து ஒரு 600 சம்திங் ரேஞ்சுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஒரு குவாலிட்டி வந்து சூப்பராக இருந்ததுங்க. எப்படி சொல்கிறது, அவ்வளோ பாலிஷ்டாக பார்க்குறதுக்கே அந்த ராயலாக ரிச்சாக இருந்தது. ஹோப் எல்லோரும் இதை வந்து வாங்கி பார்க்கணுன்னு நினைப்பேன். இது பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. இதுக்கு முன்னாடியே வந்து இதே மாதிரி ஒரு 500 ml கண்டெய்னர் வச்சுருக்கேன். ஏர் டைட்டு. மேலே வந்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணனா லாக் ஆகிக்கும். ஒரு சூப்பர் குவாலிட்டியானது, ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப எலிகண்ட்டாக இருந்தது. நான் வந்து இதில் வந்து மிளகாத்தூள் போடுறதுக்காக வாங்கி வச்சுருந்தேன். ஜீரக எண்ணெய் தாங்க ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா உங்கள் தலையில் தேய்க்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் எண்ணெய், ஆலிவ் ஆயில், நல்லெண்ணெய் 3ஐயும் சேர்த்து நான் பார்த்தீங்கன்னா கலந்து வச்சுருக்கேன். சீரகம் வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சூடு பண்ணிவிட்டு எண்ணெயை போட்டு நல்லா கலந்து ஓரமாக வச்சுப்பேங்க. ஹீட் ஓரளவுக்கு குறைஞ்ச பிறகு தலையில் தேய்ச்சிப்பேன். லஞ்சுக்காக கனவா மீன் ப்ரிப்ரேஷனும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபிஷ்ஷும் வாங்கியிருந்தாங்க. கனவா மீனை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது உங்களுக்கு மசாலா நல்லா பிடிச்சிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இதில் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற வச்சுக்க போகிறேன். இது ஒரு 1 hour ஊறினா போதுங்க. உங்களுக்கு அந்த பொரிக்கும் போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறேங்க. அதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு அளவுக்கு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 பச்சை மிளகா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக வந்து சோம்பு. இன்கேஸ் குழம்பு மிளகாய்த்தூள் வேணாங்கிறவங்க மிளகாய்த்தூளோட அளவு வந்து ஜாஸ்தி பண்ணிக்கலாம். பெரிய ஒன்றும் வித்தியாசம் இருக்காது. இப்போ ஒரு கண்டெய்னரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஜீரகத்தூள், மிளகுத்தூள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்க போகிறேங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மசாலா பிடிக்கணுங்கிறதுக்காக அதாவது காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். இது சேர்க்கும்போது நல்லா வந்து உங்களுக்கு கலர் இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பஜ்ஜி மாவு சேர்த்துக்கிறேன். பஜ்ஜி மாவு இல்லைங்கிறவங்க கடலை மாவை கொஞ்சம் வெறும் சட்டியில் வறுத்துட்டு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு
இந்த அரைச்சி வச்ச விழுது இருக்குங்க இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவை லூஸ் பண்ணுறதுக்கு எப்பயுமே தண்ணி சேர்ப்பாங்க. பட் ஆனால் நான் தண்ணி சேர்க்க மாட்டேங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். அது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்பேன். இந்த வினிகரும் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கனால மாவு உங்களுக்கு சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நல்லா கலந்துரும். மீனில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது நல்லாவே ஒட்டிக்கோங்க. மாவு உங்களுக்கு மசாலா வந்து பொரிக்கும் போது இன்றைக்கி குக்கர்லேயும் வைக்க போகிறது இல்லைங்க. அரிசி வந்து பார்த்திங்கன்னா வடிக்கவும் போகிறதில்ல, பொங்கி எடுத்துக்க போகிறேன். இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கப் அரிசினாலும் எவ்வளோ நாளும் நம்ம சமைச்சு எடுத்துக்கலாம். 1 பங்கு அரிசிக்கு 3 பங்கு தண்ணின்ற மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு குக் பண்ணிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணணும், சிம்மில் வச்சு குக் பண்ணணும். ஒரு 15 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுங்க. ஒரு பர்னரில் பார்த்திங்கன்னா சாம்பார் கொதிச்சிட்ருக்கு, இன்னொன்றில் சாதம் வச்சுருக்கேன். பெரிய பர்னரில் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கு தாளித்து கொட்டுறதுக்காக வெங்காயம் தாளித்து வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 3/4 வாசி நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு நல்லா கிளறி காமிக்கிறேன். இந்த அளவுக்கு வெந்துட்ட பிறகு நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சிடணும். 10 நிமிஷம் ஆனோன்னா நல்லா வந்து உங்களுக்கு வெந்துடும். அருமையான மசாலாவோட ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மசாலாவை சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கனவா மீன் பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் கொஞ்சமாக வந்து கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சூடான எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தோன்னா ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஆயிடுச்சுங்க. வீட்டில் ஃபுல்லாக ஒரே மீன் பொரிச்ச வாசனை தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சாம்பிராணி போட்டுக்கிறேன். பசங்களும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரே வெக்கம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் என்னை பூஸ்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக கொஞ்சமாக ஒரு கப்பில் தயிரும் கொஞ்சம் தேனும் எடுத்துக்கிறேன். யாருக்கெல்லாம் பிடிக்கும் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு, பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டேஸ்ட்டை. நல்லா கெட்டியான தயிரில் கொஞ்சமாக தேன் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ்க்கும் கட் ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த ஹேர் ஸ்டைல் யார் போட்டா சொல்லு, சொல்லு யார் போட்டா சொல்லு. என் பொண்ணு வேதிகாவிலே நிறைய ஹேர் ஸ்டைல் போட்டுப்பாங்க, எனக்கும் நிறைய போட்டு விடுவா. இன்றைக்கி அதுதான் போட்டிருக்கா. இப்போ பார்த்திங்கன்னா ஈவினிங் வந்து அதாவது நைட்டு டின்னர் வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பொட்டேட்டோ போட்ட பாஸ்தா வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். 4 பெரிய தக்காளி எடுத்திருக்காங்க. அது தோலெல்லாம் கொஞ்சம் லைட்டாக வந்து கீறி விட்டுட்டு அவனில் ஒரு 5 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்துட்டோன்னா தோல் தனியாக அந்த தக்காளியோட பல்ப் தனியாக பிரிஞ்சிரும். நமக்கு பாஸ்தாவில் போட்டு குக் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இப்போ ரீசெண்டாக வாங்கின பாத்திரம் இது அமேசானில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நான்ஸ்டிக் ஆக்சுவலி. தண்ணி வந்து இது நல்லா கொதிக்கும் போதே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பும் கொஞ்சமாக வந்து எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். பாஸ்தா நல்லா வெந்து தனியாக வடித்து வச்சுட்டாங்க. இப்போ அதே பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு முதல்ல க்யூபாக கட் பண்ண உருளைக்கிழங்க நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து பார்த்திங்கன்னா க்யூப்பாக நல்லா அழகாக இருக்குது. இப்போ ஒரு 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு இது 2த்தையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். முதல்ல உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு உருளைக்கிழங்கு முதல்ல குக் ஆகிடும். இப்போ தேவையான அளவுக்கான உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா குக் ஆகணும். நரிச்சுனோ இல்லை அண்டர் குக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு சேர்த்து அதுவும் நல்லா மதங்கிக்கிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நான் அவனில் வச்ச தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வந்திருக்கு. நான் கை வச்சு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டேன் இதை. ஸோ தட் உங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிரேவி சீக்கிரமாகவே திக்காயிடும். டேஸ்ட்டை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுங்கிறதுக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன். இது வந்து அந்த ஸ்வீட் அண்ட் சவர் இருக்கும் இல்லைங்களா, அந்த தக்காளி சாஸ் தான். இது சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து புளிப்பு, இனிப்பு எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு கிரேவியும் நல்லா திக்காக கிடைக்கும். பாஸ்தாவில் மிக்ஸ் பண்ணும்போது சூப்பராக இருக்கும். இப்போ 1 கியூப் அளவுக்கான சிக்கன் ஸ்டாக் சேர்த்துக்கிறேன். இது இப்போ எல்லா மார்க்கெட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எல்லா சூப்பர் மார்க்கெட்டில் போனால் கூட கிடைக்குது. இது சேர்க்கும்போது இன்னுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கான சில்லி சாஸும் 1 டீஸ்பூன் அளவுக்கான சோயா சாஸும் நல்லா 2 சேர்த்து கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து இந்த நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் கலந்து விட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ காரத்துக்கும் மசாலாவுக்கும் நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. இன்கேஸ் மட்டன் மசாலா இல்லைன்றவங்க கொஞ்சமாக கறி மசால் தூள், கரம் மசாலா தூள், கொஞ்சம் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முத்தாக வேக வச்சு வடித்து வச்ச பாஸ்தாவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பொதுவாக எனக்கு பாஸ்தா வந்து பார்த்திங்கன்னா பிடிக்காது. ஒயிட் சாஸ் பாஸ்தாவோ இல்லை வேறு மசாலா போட்ட பாஸ்தாவோ பிடிக்காது. பட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்தியன் டச்சில் ரொம்ப நல்லாயிருக்கும்.
கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறதையும் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் இன்னும் உடம்ப தேம்பாக்கிட்டு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டேக் கேர். பை பை.